நிந்தை நீங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அழைக்கின்றான். அவனுடைய வாழ்க்கையிலே நிந்தை, குழந்தை இல்லை என்றால் நிந்தை, திருமணமாகவில்லை என்றால் நிந்தை, வேலை கிடைக்கவில்லை என்றால் நிந்தை, பலவிதமான நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போக வேண்டாம். முதலாவது நீங்கள் ஆராதிக்க ஆரம்பியுங்கள். தனிப்பட்ட விதத்தில் ஆராதிக்க ஆரம்பியுங்கள், துதிக்க ஆரம்பியுங்கள், ஜெபிக்க ஆரம்பியுங்கள், ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பியுங்கள். அந்த ஆராதனையானது உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை உருவாக்கும். மத்தேயு 5:44 வாசிக்கிறோம், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, என்ன அவ அப்படி பேசிட்டா, என்னை இப்படி பேசிட்டா, நான் இவங்கள போய் பார்ப்பேன், நான் அவங்கள போய் பார்ப்பேன். டோன்ட் டேக் unnecessary decision. பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நம்ம மூச்சு வெளில போகிற வரைக்கும் அவங்க பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த நிந்தனைகள் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஜெபம் என்கிற ஒரு ஆராதனை செய்ய வேண்டும். பிரசங்கிற புக் ஆஃப் எக்லீசியாஸ்டிக்ஸ் சாப்டர் 7 நம்பர் 20-22 வாசிக்கிறோம். இதைத்தான் வாசிக்கிறோம். உன்னுடைய வேலைக்காரன் நிந்திக்கிறாய், நீயும் மற்றவர்களை நிந்திக்கிறாய், இந்த ராஜாவை மனதிலும் நிந்தியாதே என்று சாலமோன் ஞானி மிக அழகாக சொல்லுகின்றார். என்ன அவங்க நிந்திக்கிறாங்க? நாம் மற்றவர்களை நிந்திப்பதில்லையா? சற்று நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. எனவே இந்த நெகேமியனுடைய வாழ்க்கையிலே அவன் முதலாவது தனிப்பட்ட விதத்தில் அவன் ஆராதித்து ஆண்டவருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். இரண்டாவதாக இந்த 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கின்ற வழியிலே அங்கு அவன் ஒரு ஐக்கிய ஆராதனையை உருவாக்கினான். வாசிப்போமா? ஆமென். இங்கு சில மனுஷரை தன்னோடு கூட அழைத்து கொண்டு செல்கிறான். அந்த யுனைட்டி, ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகிறான். நீங்கள் தனிப்பட்ட ஆராதனை செய்து பாருங்கள். உங்களைப் போல அநேகர் ஆராதிக்கிறவர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் அப்படியே வந்து சேர்ந்து விடுவார்கள். கர்த்தரை, அவருடைய நாமத்தை எந்த இடத்திலும் ஸ்தோத்திரை, துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் அது மாத்திரம் தெரியும். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல இந்த நிந்தையுடைய வாழ்க்கையிலே நீங்க வேண்டுமானால் முதலாவது நாம் ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்க 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 உங்களை போன்ற மற்றவர்கள் ஆராதிப்பார்கள், எல்லாரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். இங்கு அதுதான் நடந்தது. சில மனுஷர் அவனோடு கூட இணைந்தபடினாலே அவர்களை கூட்டிக் கொண்டு செல்லுகின்றான். ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் உருவாகிறது. ஆராதனைக்குரிய ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை நாம் முதலாவது உருவாக்க வேண்டும். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கின்ற வழியிலே அவன் மிக தெளிவாக சொல்கிறான், என் தேவனுடைய கரம் என் மேலே நன்மையாக இருக்கிறது. உங்கள் மீது தேவனுடைய கரம் நன்மையாக இருக்க வேண்டுமானால் you become a worship man, not worship leader. நீங்கள் நிறைய பேர் வர்ஷிப் லீடர் மைக்கில் தான் பாடுவாங்க, இல்லாட்டா பாட மாட்டாங்க. You become a worship man, you become a worship believer. நீங்கள் அங்கே ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய கரம் உங்கள் மீது நன்மையாக வந்து இறங்கும்.